Hi, welcome you to learn English. I am studying. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். I have been studying. நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. First sentence present continuous tense. Second sentence present perfect continuous tense. ரெண்டுமே ஈக்குவலாக யூஸ் ஆகும் இங்கிலீஷ் பேசுகிறப்ப. ஆல்ரெடி இந்த சேனலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண கிராமர் தான் கமெண்ட்ஸில் நிறைய பேர் டவுட் கேட்டதுனால திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டூ சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள். ஐ ஆம் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நான் முதலாம் வகுப்பிலிருந்து இங்கிலீஷ் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த ஹாவ் பீனுக்கும் ஐ ஆம் ஸ்டடியிங்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? எது கரெக்ட்? ஐ வெல்கம் யூ டு தி சேனல் SenTalks. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். He has been eating fruits from his childhood. அவர் குழந்தை பருவத்திலிருந்தே பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். He is eating fruits from his childhood. ரெண்டு சென்டென்சஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ்? எது கரெக்ட்? எந்த இடத்துல ஆம் வரும், எந்த இடத்துல இஸ் வரும், அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆம் சிங்குலர், ஐக்கு மட்டும் வரும். அதே மாதிரி ஹீ அப்படின்னு வந்துச்சுன்னா அது சிங்குலர், இஸ். அதே மாதிரி ஹேஸ் சிங்குலருக்கு வரும், ஹாவ் ப்ளூரலுக்கு வரும். ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு, அதை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் ஸ்டடியிங். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டே இருக்கிறேன். இந்த டூ சென்டென்சஸ்க்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி சிங்குலருக்கு ஹேஸ், ப்ளூரலுக்கு ஹாவ். ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங், அவர் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹீ இஸ் ஒர்க்கிங், அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு செயல் அல்லது வேலை தற்போது நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில், அதாவது அந்த நேரம்னா என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தில் ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். இப்போ ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா ஹீ இஸ் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஓகே, ஹீ இஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். அதவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஏன் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். நான் நிகழ்காலத்தில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஆம் ஸ்டடியிங். நான் கொஞ்சம் நேரத்தில் அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதர் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சின்ன வயசுலேருந்தே படிச்சுக்கிட்டே இருக்கேன், இப்போவும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் படிப்பேன். ஸோ சின்ன வயசில் ஸ்கூல் படித்தேன், அப்புறம் காலேஜ் படித்தேன், அதுக்கப்புறம் இப்போ பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங். ஸோ ஒரு செயல் கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, எதிர்காலத்துலேயும் நடக்கும், அதாவது நடந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி செயல்கள் சொல்கிறத ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறத ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சிம்பிளாக சொல்லிடலாம். ஒரு லாங் ப்ராசஸ், அதாவது ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது, நிகழ்காலத்தையும் நடந்துக்கிட்டு இருக்குது, எதிர்காலத்தையும் நடக்கும், எப்போ முடியும்னு தெரியாது. அந்த மாதிரி லாங் ப்ராசஸ் சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரொம்ப ஈஸி, அதனுடைய ஸ்ட்ரக்சரும் ரொம்ப ஈஸி, அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஐ ஆம் ஸ்டடியிங், ஐ வந்துச்சுன்னா ஆம் வரும், வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகும். அதே மாதிரி ஹீ வந்துச்சுன்னா இஸ் வரும். ஹீ இஸ் ஈட்டிங், தே ஆர் ஸ்பீக்கிங். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஈஸியோ அதே மாதிரி தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ரொம்ப ஈஸி. அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ வந்துச்சுன்னா ஹாவ் பீன் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுங்கள். ப்ளூரல் பன்மை வந்துச்சுன்னா ஹாவ் பீன் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், ஹீ ஹாஸ் பீன் ஈட்டிங், தே ஹாவ் பீன் ஸ்பீக்கிங். ஸோ இந்த டென்ஸுக்கு பேர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்? ஒரு பெரிய லாங் ப்ராசஸை சொல்கிறப்ப யூஸ் பண்ணணும். அதாவது கடந்த காலத்தில் ஆரம்பித்து நிகழ்காலத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது, இனிமேலும் நடக்கும், எப்போ முடியும்னு தெரியாது. இந்த மாதிரி செயல்கள் சொல்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி செயல்கள் எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே ஐடென்டிஃபை பண்ணி பேசிடலாம். ஸோ அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொன்னால் தப்பா? கிராமட்டிக்கலி ராங். ஓகே, ஒரு பெரிய ப்ராசஸை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அது கிராமட்டிக்கலி ராங். அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும்.
இப்போ டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டே இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டடியிங் இங்கிலீஷ் நவ், நான் இப்போ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஐ கேன் ஸ்பீக் ஈஸிலி. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன், அதனால் என்னால் ஈஸியாக பேச முடியும். ஐ ஆம் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி சொல்லக்கூடாது. திஸ் இஸ் கிராமட்டிக்கலி ராங். ஹீ இஸ் ஈட்டிங், அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ ஹாஸ் பீன் ஈட்டிங், அவர் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ இஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் நவ், இப்போ அவர் பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஹி ஹாஸ் பீன் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட், அவர் குழந்தை பருவத்திலிருந்தே பழங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஸோ ஹீ இஸ் ஹெல்த்தி, அதனால் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். ஹீ இஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட், ஸோ ஹீ இஸ் ஹெல்த்தி, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது சொல்கிறது வந்து குழந்தை பருவத்திலிருந்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாங் ப்ராசஸ், அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். தே ஆர் ஒர்க்கிங், அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே ஹாவ் பீன் ஒர்க்கிங், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே ஆர் ஒர்க்கிங் நவ், இப்போ அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் 1990, ஸோ தே ஏர்ன் மோர் மணி. அவங்க 1990லேருந்து வேலை பார்த்துக்கிட்டே வராங்க, இப்போ அவங்க நிறையா மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் 1990ன்னு சொல்லக்கூடாது. இது கிராமட்டிக்கலி ராங். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் SenTalks +ல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸில் எதெல்லாம் ராங் சென்டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாற்றி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி சென்டென்சஸை கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி ஆர் பிளேயிங் டென்னிஸ், நாங்கள் இப்போ டென்னிஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இது கரெக்ட். வி ஹாவ் பீன் பிளேயிங் டென்னிஸ் ஃப்ரம் அவர் ஸ்கூல் டேஸ், ஸ்கூல் டேஸ்லேருந்தே நாங்கள் டென்னிஸ் விளாண்டுட்ருக்கோம். இதுவும் கரெக்ட். ஐ ஹாவ் பீன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் நவ், திஸ் இஸ் ராங். ஸோ இந்த இடத்துல தேவையில்லாமல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது. இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே சொல்லலாம். ஐ ஆம் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் நவ் அப்படி சொன்னால் கரெக்ட். யூ ஹாவ் பீன் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி டைம் வென் தே ஆஸ்க், ஒவ்வொரு தடவை அவங்க கேட்குறப்பவும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இந்த சென்டென்ஸ் கரெக்ட். யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி டைம் வென் தே ஆஸ்க், திஸ் இஸ் ராங். நவ் லுக் அட் தீஸ் 5 சென்டென்சஸ். இதுலேயும் அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த ரெண்டும் மாறி யூஸ் ஆகிருக்கு. ஐடென்டிஃபை தி கரெக்ட் சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹிம், நான் அவருடன் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்ட். ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹிம் ஃபார் அ லாங் டைம், ரொம்ப காலமாக நான் அவருடன் கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்து விளாண்டேன், இப்போவும் விளாண்டுட்ருக்கேன், இனிமேலும் விளையாடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆயிருக்கு. ஹி ஹாஸ் பீன் சிங்கிங் எ சாங் இன் தி ஸ்டேஜ் அட் திஸ் மூமெண்ட். அட் திஸ் மூமெண்ட் அப்படின்னா என்ன? அந்த நேரத்தில், நிகழ்காலம். இதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். ஹீ இஸ் சிங்கிங் எ சாங் அப்படி தான் சொல்லணும். இட் ஹாஸ் பீன் மூவிங் நவ் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் மூவிங் அப்படின்னு தான் சொல்லணும். சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து யூ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சயின்ஸ். ஓகே, திஸ் இஸ் கரெக்ட். நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் when to use present continuous tense and when to use present perfect continuous tense. ரெண்டு டென்சஸ்லையும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரூல் எப்போவுமே மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.